இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்கள் இருந்த வீடுகளிலே பூசப்பட்ட பொழுது அதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு வெளியே வந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க யாத்திரை பண்ண தொடங்கினார்கள். அதனால்தான் யாத்திராகமம் என்கிற பெயர் அதுக்கு வருது. யாத்திரை என்றால் பயணம். அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், 1 வயசு ஆட்டுக்குட்டி, அது பழுது இல்லாமல் இருக்கணும். அதை நல்லா அவங்க ஆராய்ந்து பார்த்து கரெக்டாக அந்த முதல் மாதம் 14ஆம் தேதியிலே அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை எடுத்து ஈசோப்பு என்கிற கீரை, கசப்பான கீரை, அதை அந்த இரத்தத்தில் தோய்த்து வாசல், அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ நிலைக்கால், சட்டங்கள், மேற்சட்டத்தின் மேலே பூசணும். அப்ப எகிப்தில் இருந்த எல்லா குடும்பங்களின் முதல் பிள்ளைகள், மிருகங்கள், மனிதர்கள், எல்லா பிள்ளைகளும் மரித்து போகிற அந்த சங்காரக்காரன் வரும்பொழுது இவர்கள் இருக்கிற வீடுகளிலே இவர்களை தொடாதது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தின் மகிமையினால் பார்வோனின் கட்டிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமாய் தேவன் அவர்களை விடுதலை செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் அப்படி ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார்.